ஜெபம். எக்கால துணியோடே அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். அன்பின் ஆண்டவரே, இந்த பரிசுத்த நாளின் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக இந்த ஆராதனையினுடைய ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் இந்த ஆலயம் முழுவதிலும் நிரம்பி இருக்கும்படியாய் கிருபை என்று கெஞ்சுகின்றோம். தகப்பனே, நாங்கள் உண்மையோடும் உம்மை தொழுது சேவிக்க எங்களுக்கு கிருபை தந்திரல கெஞ்சுகிறோம். கூட இடைபட கெஞ்சுகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கீதம் கீர்த்தனைகளும் 31 பாமாலை 21 பாடுவோம். சேனையின் கர்த்தா சீர்நிறை யெகோவா. கீதலும் கீர்த்தனைகளும் 31 பாமாலை 21.
ஜெபம் பண்ண கிடவோம். பரமண்டங்கள் இருக்கிற வாசிக்க வேண்டிய சங்கீதம் 8. சங்கீதம் 8. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மென்னுள்ளதாயிருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். உமது விரலின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் போது நீர் அவனை தேவதூதரும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாயிருக்கிறது. அமருவோம். திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படி குறிக்கப்பட்ட பொதுவான வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் முதல் 13 வசனங்கள். ஏசாயா 5 1ஆம் வசனம் முதல். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி
அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. எருசலேமின் குடிகளே, மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததென்ன? இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்ததை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போம். அதை பாழாக்கி விடுவேன். அதன் கிளை நெருக்கப்படாமலும் களை குத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முட்செடியும் நெருஞ்சிலும் முளைக்கும். அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்கிறார் சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம். இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று, யூதாவின் மனுஷரே, அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை, நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாயிருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமில்லாமற் போகுமட்டும் வீட்டோடே வீட்டை சேர்த்து வயலோடே வயலை கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ! சேனைகளின் கர்த்தர் எவன் என் செவி கேட்கச் சொன்னது? மெய்யாகவே அந்த திரளான வீடுகள் பாழாகும், பெரியவைகளும் நேர்த்தியானவைகளும் ஆகிய வீடுகள் குடியில்லாதிருக்கும். 10 ஏர் நிலமாகிய திராட்சை தோட்டம் ஒரே படி ரசம் தரும். ஒரு கல விதை ஒரு குருணி விளையும். சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ! அவர்கள் சுரமண்டலத்தையும் தம்புருவையும் மேளத்தையும் நாகஸ்வரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தரின் கிரியையை நோக்குகிறதும் இல்லை, அவர் கரத்தின் செய்கையை சிந்திக்கிறதும் இல்லை. என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சிறைப்பட்டு போகிறார்கள். அவர்களில் கனமுள்ளவர்கள் பட்டினியினால் தொய்ந்து போகிறார்கள். அவர்களுடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் நாவறண்டு போகிறார்கள் என்பது வாசிக்கும்படி குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து ஆயிற்று. இந்த நாளிலே நாம் துதி ஆராதனையாக ஆசிரிக்கிறோம். நம்முடைய மத்தியிலே சகோதரர் சாம் மற்றும் குழுவினர் நம்முடைய மத்தியிலே பாடல்களை பாடி ஆராதனையிலே நம்மை நடத்தும்படி வந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அதே போல் இந்த நாளிலே ஆண்டுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக சகோதரர் மரியோஸ் ஜோசப் அவர்கள் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நம்முடைய திருச்சபையின் சார்பிலே, நம்முடைய சேகரத்தின் சார்பிலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுது அருமையான சகோதரர் சாம் மற்றும் குழுவினர் நம்முடைய மத்தியில் வந்து பாடல்களை பாடி ஆராதனையிலே நம்மை நடத்துவார்கள். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஈடியினேற்ற இன்ப நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்க? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, கரங்களை அசைத்து ஹல்லேலூயா, கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு தெரியும் என்று சொன்ன வேத வசனத்தினாலே இங்கு கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல ஒரு வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய போதக பிதா சபை குருவானர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயாவுக்கு தெரியுமா என்னன்னு தெரில, நான் டிஎம்இ சேர்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டிடிசிஎம்மில் தான் வந்து ஐயா மூலமாக நான் ஒரு நாள் ஊழியங்களை நிறைவேற்றின்னு அதை நினைத்து ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். அது மட்டும் இல்லாமல் செல்வின் சார், ஆமாம், நாங்கள் ஏதோ ஒரு கிராமத்தில் எல்லாருமே கிராமத்தில் உள்ள பேக்ரவுண்டு, அதனால் எங்களுக்கு தேவன் கொடுத்த தாளந்த இந்த உலகுக்கு தெரியணும் அப்படின்ட்டு அவங்களால முடிஞ்ச அளவு எங்களை ஒவ்வொரு ஸ்டேஜாக ஏற்றி அழகுபடுத்துகிற சார்,
அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையிலும் கூட தேவன் நம்மளுக்கு கொடுத்த இந்த அருமையான வாய்ப்புக்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க இருக்கிறோம். ஒரு சில பாடல்களை பாடி நாம் தேவனை துதிப்போம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். காத்திரே என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக என்று நேரத்தை கருத்தில் கொண்டு ஒரு 3 ஸ்டான்ஸாக மட்டும் நம்ம பாடுவோம். அதை கொடுத்து எங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 பாடலை பாட வேண்டியது இருக்குது. நேரத்தை கருத்தில் கொண்டு ஒரு 3 ஸ்டான்ஸாக அந்த பாடல் ஸ்தோத்திரம் துதி பாத்திரா என்ற பாடல் எல்லோரும் தெரிந்தவர்கள் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். Stop
பேசிடலாமண்ணு. ஸ்டார்டிங்கில் வரும்போது பெருமாள்புரம் சர்ச்சு ஐயா தந்திருக்காங்க. எனக்கு பயமாக இருந்துச்சு. நம்ம கிராமத்துலேருந்து எல்லாம் கிராம ஊழியங்களையே பார்த்துட்டு இங்கே வந்தோடனே சிட்டிக்கு வந்தோடனே ஐயோ யாரும் கை தட்ட மாட்டாங்க, நம்ம பாட்டுக்கு பாட்டு பாடிட்டு போயிடலாம்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் வர்ற ஒரு அண்ணன் அவங்க முதற்கொண்டு கையை தட்டும் போது அப்பா பிளஸ்ஸிங்ஸாக இருக்குது. ஹல்லேலூயா. கிருபாக்கா முன்னாடி எங்களை கொண்டு நிப்பாட்டுனாங்களாம். ஒரு கழுதை தான் தேவன் எங்களையும் கொண்டு அதில் ஒரு லைன் வரும்னு நினச்சி அது கடைசி லைனை போய்ட்டு தயவுசெய்து நம்ம எல்லோரும் சேர்ந்து அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாது இருப்பேனும். எப்பா என்ன ஒரு லைன். எல்லோரும் சொல்லுவாங்க சிஎஸ்ஐயில் என்னப்பா இருக்குது. ஆமாம், ஆவியும் இல்லை அனலும் இல்லை, இன்னத்தையாவது ஒன்று சொல்லிவிட்டு ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் நடத்திட்டு போயிடுறாங்க. நான் நிறையா கிராமத்துக்கு போகும்போது அப்படி தான் இருப்பாங்க. இண்டிபெண்டன்ட் சர்ச்சுக்கு நிறையா போய்ட்டு அங்கே எப்பா கீபோர்டு வால்யூம்லாம் வச்சுட்டு சூப்பர் அதுதான் ஆராதனை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் சிஎஸ்ஐ முறைப்படி ஒவ்வொரு ஆராதனையும் நடக்கிறது நம்மளுக்கு ரொம்ப 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 பிளெஸ்ஸிங்ஸாக இருக்குது. அப்படி தானே? இந்த சிஎஸ்ஐயில் தான் யாராவது சின்ன இதில் அவங்களுக்கு டேலண்ட் இருந்துன்னு வச்சுட்டுங்களேன், அவங்கள ஸ்டேஜில் ஏற்றி அழகு பார்ப்பாங்க. உண்மையே இல்லையா? ஆமாம், நான் அதை செல்வின் சார் மூலமாக கற்றுக்கிட்டேன், ஐயா மூலமாகும். இதே ஒரு இண்டிபெண்டன்ட் சர்ச்சில் இருக்குதுன்னு வச்சுக்கிட்டுங்களேன், ஆமாம் ஏதாச்சும் ஒரு இருந்தால் நம்மளை தாண்டி மேலே போயிடுவாங்களோ அப்படின்னு இருக்கும். ஆனால் தேவன் சொல்லியிருக்கிறாரு எல்லாது உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கணும், என்ன செய்யணுமா? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். அப்படி தானே? அதை நம்ம சிஎஸ்சி சர்ச்சு செய்கிறது என்பதில் நம்ம ஒரு சிஎஸ்சி அப்படிங்கிறதுனால ஒரு பெருமையாக இருக்குது. அநேக கசப்புகள் உள்ளே இருந்தாலும் நாம் ஒற்றுமையாக இருந்து செயல்படும் போது நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக அந்த ஸ்டான்ஸாக அது ரொம்ப சூப்பரான ஸ்டான்ஸ், அதை கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். சரிங்களா? அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவேன், அகில சிருஷ்டிகளும் துதிக்க இந்த அடிமை துதியாது இருப்பேனும். அல்லேலூயா. அந்த பாடலை நாம் மட்டும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அகில சிருஷ்டிகள் மாத்திரம் துதிக்க வேண்டிய ஒரு தேவன் நினச்சிட்டு இருந்தாங்க ஏசப்பா. அப்படி தானே? ஆமாம். இருந்தாலும் அடிமையாக இருந்த நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கலாம் கிறிஸ்தவம் இங்கே வந்துட்டு எல்லாமே சாதிச்சிட்டா அப்படின்னு நினச்சிட்டோன்னா கிறிஸ்தவம் வந்ததுனால தான் சாதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆமாம், மிஷினரிமார்கள் மட்டும் நல்ல நான் ஐஎம்எஸ்க்கு வாலண்டியராக போயிட்டுருப்பேன். அப்போ அதில் ஒரு கிளிப்ஸ்லாம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, வட மாநிலத்தில் என்னெல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்ட்டு. அங்கே பார்த்திங்கன்னா ஒருவேளை சாப்பாடுக்கு இல்லாமல் சின்ன பிள்ளைகளை 10 நாள் வீட்டில் விட்டுட்டு போயிடுவாங்க. ஒரு நாள் நம்ம வீட்டில் விட்டு போவோமா? அவங்களுக்கு சேஃப்டி கொடுக்கறதுக்காக அதுக்குன்னு ப்ரீ ஸ்கூல்னு ஒன்று இருக்குது, அங்கே விட்டு அவங்கள சேஃப்டியாக என்னெல்லாம் பண்ணிட்டவங்கிட்ட வாங்கி கொடுக்கணுமோ கொடுத்துட்டு போயிடுது. அப்படி தானே? சாம்பலை சாப்பிட்டுக்கிற நிலைமை வட மாநிலங்களில் இருக்குது. ஆனால் ஏசப்பா உங்களையும் என்னையும் நேசிக்க போய் தான் மிஷினரிமார்கள் எங்கே வந்தாங்கன்னா தென் தமிழகம் மேக்ஸிமம் தமிழகத்துக்கு வந்தாலும் தென் தமிழகத்தில் நிறையா பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ், காலேஜு, மெடிக்கல். எப்பா கொரோனா காலங்களில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் மாஸ்க் போடணும் அப்படின்ட்டு. அப்படி தானே? வட மாநிலங்கள் நீங்கள் பார்க்கும்போது மாஸ்க்கு பதிலாக இலைகளை கட்டி கொண்டு போனாங்களா? ரைட், இதுதான் அப்படின்ட்டு. எலி கடிச்சு அதுவே சரியாயிடும் அப்படின்னு விட்டுட்டு கை செப்டிக் ஆகிட்டு இன்னும் இப்பவும் நடந்துகிட்ருக்கு. ஒரு சின்னது ஏதாச்சும் முள் குத்திட்டுன்னு வச்சுக்கிடுங்களேன், ஒரு நம்மளுக்கு செப்டிக் ஆகிடக்கூடாதுன்னு நம்ம உடனே என்ன டிடி போட போயிருந்தோம். ஆனால் அவங்க நினச்சிருந்தாங்க சிக்குன்னு ஒன்று அந்த இப்போ இதில் ஒரு முன்னாடி ஒரு காலில் குத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் லேசாக நல்லா டைட் பண்ணி வச்சுட்டா சரியாயிரும் அப்படின்ட்டு அவங்களுடைய மந்திரவாதி சொல்கிறாங்க அப்படின்னு டைட் பண்ணி வச்சுருந்தாங்க. கொஞ்ச நாளில் போனால் செப்டிக் ஆகி அழுகிடுது.
இது எல்லாம் நம்ம இருந்தோம், அப்படிதான் இருந்தோம், அப்படித்தானே? அடிமையாக இருந்த நம்மை அதிபதியாக மாற்றின தேவன். ஹல்லேலூயா. இவன் கிராஜுவேட் நம்ம வீட்டில் எப்படியாச்சும் ஒருத்தர் கண்டிப்பாக இருப்போம். ஹல்லேலூயா. தேவன் உங்களையும் என்னையும் நேசிக்க போய் தான் அகில சிருஷ்டிகளும் துதித்து கொண்டிருந்த நம் தேவாதி தேவனை இந்த அடிமையும் வந்து அவருக்கு அதிபதியாக மாற்றி, அப்படித்தானே? ஹல்லேலூயா. ஆமாம், அப்பேற்பட்ட நம் தேவாதி தேவனை அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவேன், முழு பலத்தோடு உம்மை ஆராதிப்பேன் என்ற பாடலில் இருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் நாம் இந்த பாடலை பாடி துதி வேலைகளுக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன்
முடிந்தவர்கள் அப்படி எழுந்து நின்று ஒரு 5 நிமிடம் மாத்திரம் தேவாதி தேவனை நாம் ஆராதிக்க இருக்கிறோம். முடிந்தவர்கள் எல்லோரும் எழுந்து நின்று தேவாதி தேவனை ஆராதிக்க இருக்கிறோம். அநேக பாடுகளின் மத்தியிலும் கஷ்டங்களின் மத்தியிலும் நம்மை வழி நடத்தி வந்த தெய்வாதி தேவன் அவர். அகில சிருஷ்டிகளும் துதித்துக் கொண்டிருக்கும் போதும் இந்த அடிமை துதியாது இருப்பேனோ என்று சொன்னது போல இந்த அடிமைக்கு நல்ல ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி தந்த தெய்வாதி தேவனை நோக்கி சென்ற 6 நாட்களில் நமக்கு நல்ல உலக பிரகாரமான காரியங்களிலே வேலை செய்ய நல்ல உடல் பலத்தை தந்த தேவாதி தேவனை நோக்கி கண்களை மூடி, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, ஒருவருக்கே நன்றி கர்த்தாவே. நீர் இல்லாம நான் அந்த வாழ்க்கையை வாழ முடியாது கர்த்தாவே. இந்த 2025 இந்த 2வது மாதத்திலும் எப்படி போச்சுன்னே தெரியல. இந்த நாட்கள்ல அநேக கஷ்டங்கள் நான் கடந்து வந்திருக்கலாம், அநேக கொரோனாக்கள் நான் கடந்து வந்திருக்கலாம், அநேக பாடுகளின் நிமித்தமா நான் நடந்து வந்துடலாம். ஆனாலும் அது கிருபையினாலே நீ வழிநடத்தி வந்திருக்கிறீரே நன்றி என்று சொல்லுங்க. உன் வாயை விரிவாய்த்து அதை நன்மையினால் நிரப்புவேன் என்று சொன்னது போல அருகில் உள்ளவர்களுக்காக அல்ல, உங்களையும் என்னையும் இந்த ஆலயத்திற்கு அழைத்து வந்த தேவாதி தேவனை நோக்கி, ஏசப்பா நன்றி கர்த்தாவே, ஒருவருக்கே ஆராதனை கர்த்தாவே. நீர் படைத்த நாவு உம்மை மாத்திரமே துதிக்கணும் கர்த்தாவே. உமக்கு நன்றி கர்த்தாவே. நல்ல ஒரு ஆலயத்தை தந்தீரே நன்றி என்று சொல்லுங்க. நல்ல ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்ப நல்ல ஒரு சாக்கியத்தை தந்தீரே நன்றி கர்த்தாவே. குடும்பமாக ஆராதிக்க அமைதியான அழகான ஒரு ஆலயத்தை தந்தீரே நன்றி கர்த்தாவே. இயேசுவே என்னை குடும்பமாக என்னை ஒரு நல்ல ஒரு பிள்ளையாக தேர்ந்தெடுத்ததற்காக நன்றி என்று சொல்லுங்க. நன்றி இயேசுப்பா. Oh
நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது என்ற ஸ்டான்ஸாக மாத்திரம் சபையார் எல்லாரும் சேர்ந்து நன்றி சொல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் ஒவ்வொரு நொடியும் உம்மை துதித்துக் கொண்டே இருக்கணும் கர்த்தாவே. நீர் ஒருவரே உண்மையுள்ள ராஜா கர்த்தாவே. எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிட்டு தேவன் நமக்கு கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரிப்போம் இயேசுவே. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொன்னது போல இயேசப்பா என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிங்க என்று கேளுங்க. என்னுடைய பாவத்தை பக்கத்துல உள்ள சொல்லி ஷேர் பண்ண முடியாது, ஏன்னா எல்லாம் வெளியே பார்க்கறதுக்காக நான் சூப்பர் நான் பெஸ்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனாலும் ஒரு பாவம் நம்முடைய மனத்தை நம்முடைய உள்ளத்தை குத்தி கொண்டிருக்கும். ஏசப்பா நான் முன்னேறக்கூடாது, அப்படி அந்த பாவம் எனக்கு தடையா இருக்கு ஏசப்பா. வெளியே பார்க்க ஹாயா இருக்கேன், வெளியே பார்க்க ஷோவா அழகா இருக்கேன் ஏசப்பா. ஆனா அந்த தோலை உரிச்ச உடனே அந்த சரீரம் இருக்கிறது போல, என் மாம்சம் இருக்கிறது போல என் உள்ள இப்ப இருக்கு கர்த்தாவே. அதுக்கு முன்பாக இயேசுவே உமக்கு முன்பாக நிர்வாணியா இருக்கிறேன் கர்த்தாவே. என் பாவங்களை எல்லாம் மன்னிங்க என்று கேளுங்க ஏசப்பா. என் பாவங்களை மன்னிங்க இயேசுவே. கல்வாரி சிலுவையில் நீர் எங்களுக்கு கொடுத்த ஜீவன், எங்கள் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக குற்றமில்லாத இரத்தத்தை பாவமான உலகத்தில் சிந்தினீரே, என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிங்க என்று கேளுங்க இயேசுவே. நீர் கல்வாரி சிலுவையில் ஜீவனை ஒப்பு கொடுத்தது போல என் வாழ்க்கை முழுவதும் உமக்கென்று சாட்சியுள்ள ஜீவியமாய் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுவோமா? அறிவிப்புகள். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு முன்வரும் 8ஆம் ஞாயிறு செக்ஸகசிமா ஞாயிறு. தியான பொருள் சிதைந்த மனுக்குலம். திருவசனம் பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார்,
அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். இதை மாத்திரம் கண்டேன். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். இதை மாத்திரம் கண்டேன். இன்று 11 மணிக்கு குடும்ப ஆசீர்வாத கூடுகை நடைபெறும். இன்று மாலை 4 மணிக்கு சுவிசேஷ ஊழியம் நடைபெறும். இன்று மாலை 6 மணிக்கு பரிசுத்த திருவிருந்து ஆராதனை ஆங்கில ஆராதனையாக நடைபெறும். திங்கட்கிழமை புனிதர் மத்தியாவின் திருநாள். அதிகாலை 5:30 மணிக்கு பரிசுத்த திருவிருந்து ஆராதனை நடைபெறும். புதன்கிழமை மாலை 4:30 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய சங்க கூடுகை பாரிஸ் ஹாலில் வைத்து நடைபெறும். புதன்கிழமை மாலை 6 மணிக்கு லித்தானியா ஆராதனை மற்றும் வேத ஆராய்ச்சி வகுப்பு நடைபெறும். வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்க கூடுகை ஆலயத்தில் வைத்து நடைபெறும். வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு சுகமளிக்கும் ஆராதனை மற்றும் ஜெப விண்ணப்பங்களுக்கான சிறப்பு ஜெபம் ஏறெடுக்கப்படும். மார்ச் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை மாதத்தின் முதல் நாள் அதிகாலை 5:30 மணிக்கு வாக்குத்தத்த திருவிருந்து ஆராதனை நடைபெறும். சாரல் டக்கர் கல்லூரியில் ஏழைகளுக்கு உதவி செய்யும்படியாக வருகின்ற 27ஆம் தேதி வியாழக்கிழமை விற்பனை விழா நடைபெற இருக்கின்றது. வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். எனவே ஏழைகள் பயன்பெற இதில் யாவரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் பெண்களுக்கான இலவச மருத்துவ முகாமும் நடைபெறும். இந்த வாரத்திலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை ஆசரிப்பவர்கள் 23/2/2025 ஞாயிறு மிஸ்ஸஸ் எப்சிபா வின்சியா ஜெயசீலி, செல்வி ஐரின் கெசியா, செல்வி டேரின் ஜெமிமா, செல்வி சைரின் ஜூடியா, மிஸ்டர் ஹேன்ஸ் இமானுவேல் ராஜேஷ், மிஸ் ஸ்டெபினா, மிஸ்டர் எபனேசர், மிஸ்ஸஸ் ஜோன் சாந்தபாய் மார்க். 24/2/2025 திங்கட்கிழமை மிஸ்ஸஸ் லின்ஸ்னட் ஜேசன், மிஸ்டர் மோபின்சன், மிஸ்ஸஸ் பெல்லா அகஸ்டஸ், மிஸ்ஸஸ் மின்ஸ்லி ஷாம்ரின், மிஸ்ஸஸ் பிரீடா இன்பமணி, மிஸ் பிரின்சி நிவேதா, மிஸ்ஸஸ் ஹெலன் மாலதி, மிஸ்ஸஸ் பொன்மணி. 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை செல்வி ஜென்சி, மிஸ்டர் கின்ஸ்லின், மிஸ்டர் சாலமோன் ஞானபால். 26/6ஆம் தேதி புதன்கிழமை செல்வன் அட்ரியல் சாம் ரியான், மிஸ்ஸஸ் கிரேஸ் பாக்கியமணி, மிஸ்ஸஸ் அபிதா மெல்வின் ஜோ, மிஸ்ஸஸ் லேசி, மாஸ்டர் கெவின் ராஜ், மிஸ்டர் ஜான் சாமுவேல், மாஸ்டர் ஜெரிக் சாம், மாஸ்டர் பிரைசன், மிஸ்ஸஸ் ஜாக்குலின். 27ஆம் தேதி வியாழக்கிழமை மிஸ்ஸஸ் கெட்சியால் பிரியா, மிஸ்டர் மணி பாஸ்கர், மிஸ்டர் ஜோசப் விக்டர் குணசீலன், செல்வி கிறிஸ் ஏஞ்சல், செல்வன் ஜேசன் ஜெபக்குமார், மிஸ்ஸஸ் மௌரின், மிஸ்ஸஸ் மேக்ஸி, செல்வி டிவைனி கிரேசியா, மிஸ் சாய் தனு. 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மிஸ்டர் செல்வின் தேவ களஞ்சியம், மிஸ்டர் டாஸ் டிக்சன், மிஸ்ஸஸ் மஞ்சுளா என்ற அபிநயா, மிஸ்ஸஸ் லதா ரேச்சல், மிஸ்ஸஸ் ஞானமணி, மிஸ்ஸஸ் ஜெயந்தி, செல்வி ஷெரின் தனிஷா, பேபி அனா ஃப்ளாரன்ஸ், மிஸ்டர் வசந்தகுமார், பேபி ஜியானா அனாஸ்டிகா, மிஸ்ஸஸ் எட்வினா பவுலின். 1ஆம் தேதி 1/3/2025 சனிக்கிழமை செல்வி ஃபேனி லாய்ஸ், மிஸ்ஸஸ் தங்கசீலா, மிஸ்ஸஸ் கெட்சி ஜேசன், மிஸ்டர் டேவிஸ், மிஸ்ஸஸ் சுனிதா, மிஸ்டர் ஐசக் காட்வின் ஜோன்ஸ், மிஸ்டர் சுகுமார், மிஸ்டர் ஞான்ராஜ், மாஸ்டர் ஜோசுவா இமானுவேல், மிஸ்ஸஸ் எஸ்தர் ஜூலியட் செல்வி. இந்த வாரத்திலே திருமண நாளை ஆசரிப்பவர்கள் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜேசன் மதுரம் செல்வகுமார்,
மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஃபேக்ட்ரிக் தர்மராஜ். 24ஆம் தேதி திங்கட்கிழமை மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜெஃப்ரின் கட்சன். 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் பார்த்திபன், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜெபசிங் ஜான் கென்னடி. 26ஆம் தேதி புதன்கிழமை மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜெரி ராக்லண்ட், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் தேவதாசன் ஜார்ஜ். பிறந்தநாள் திருமண நாளை ஆசரிக்கிறவர்களுக்காக பாடல் குழு ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள். அதனைத் தொடர்ந்து நம்முடைய ஐயா அவர்கள் சிறப்பு ஜெபம் ஏறெடுப்பார்கள். பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பின் ஆண்டவரே, இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள் ஆசிரிக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான பிள்ளைகளை கண்ணின் மணிகளைப் போல காத்து நல்ல சரீர சுகமும் பலனும் ஜீவனும் தீர்க்காயிலும் கட்டளையிட்டு வேண்டும் என்று கெஞ்சுகின்றோம். தகப்பனே, ஒருவருக்கும் தேவரீர் கிருபை செய்தருள கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். செய்திக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்து கீதலும் கீர்த்தனைகளும் 473 பாமாலை 298 பாடுவோம். ஆராய்ந்து பாரும் கர்த்தரே. கீதலும் கீர்த்தனைகளும் 473 பாமாலை 298. Amen.
ஜெபம் செய்வோம். எங்கள் நேசிக்கிறீங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நாங்கள் ஆண்டவரே உம்மை துதிக்க, உம்மை போற்ற எனக்கு கொடுத்த நல்ல தருணத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த நேரத்திலும் நாங்கள் சுவாமியும் உடைய வார்த்தையை நாங்கள் ஆண்டவரை தியானிக்க கூடி வந்திருக்கிற இந்த வேளையில் நம்முடைய தூயான ஆவியானவர் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. எந்த நோக்கத்தோடு கூட ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆண்டவரை ஆராதிக்கவும், ஆண்டவரே உம்முடைய வசனங்களை தியானிக்கவும் எங்களை இங்கே கூட்டி சேர்த்திருக்கிறீரோ. உம்முடைய உன்னத நோக்கம் நிறைவேறத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். ஆண்டவர் ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இந்த பெருமாள்புரம் சபையிலே வந்து ஆண்டவருடைய செய்தியை கொடுப்பதற்கு தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பிற்காக கர்த்தருக்கும் தேவனுக்கும் இந்த அருமையான நம்முடைய போதர் ஐயா அவர்களுக்கும் அந்த சபையாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்திலும் கூட விசேஷமாக ஜேம்ஸ் காஸ்பல் எக்வைங் மிஷனரி சொசைட்டி மிஷனரி பிரதியொலி இயக்கத்தினுடைய சார்பாக, எங்களுடைய மிஷனரி இயக்கத்தினுடைய எல்லா மிஷனரியின் சார்பாகவும், எங்கள் மிஷனரியுடைய ஸ்தாபகர் அண்ணன் அகசன் ஜெபகுமார் அவர்கள் சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துதலை இந்த சபையாருக்கு நான் கொண்டு வருகிறேன். இந்த நாட்களில் விசேஷமாக ஐஎம்எஸ்னுடைய இந்தியன் மிஷனரி சொசைட்டியினுடைய வாலிப கூட்டத்தில் பேசுவதற்காக நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அதோடு கூட இந்த நாளிலும் கூட சபையினுடைய ஆராதனையிலும் தொடர்ந்து இருக்கிற உபவாச கூடுகையிலும் பேசுவதற்கு, அந்த குடும்ப கூடுகையில் பேசுவதற்கு தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறேன். நான் கிட்டத்தட்ட கடந்த 25 ஆண்டுகளாக பீகாரில் நான் மிஷனரியாக ஆண்டவருடைய பணியை நான் செய்து கொண்டு வருகிறேன். அதற்கு ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய அருமையான தம்பி அவங்க துதி ஆராதனை நடத்தும் போது மிஷனரிகள் இந்த பகுதிகளில் செய்த காரியத்தை அவர்கள் சொன்னார்கள். நான் எப்பொழுதுமே இந்த தென் தமிழகத்திற்கு வரும்பொழுதெல்லாம் அது எனக்கு ஒரு மிஷனரியாக கடந்த 25 ஆண்டுகள் வட இந்தியாவில் ஆண்டவருடைய பணியை செய்கிற எனக்கு இந்த பகுதிகளில் நான் வருவதே எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது எனக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை எப்பவுமே எனக்கு கொடுப்பது உண்டு. இங்கே அந்த நாட்களில் மிஷனரிகள் வந்து அவர்கள் செய்த அந்த பிரயாசத்தின் நிமித்தமாக, தம்பி அவங்க சொன்னது போல இங்கே நம்முடைய தமிழகத்தில், அது விசேஷமாக தென் தமிழகத்தில் காணப்படுகிற எல்லா விதமான அந்த வளர்ச்சிகள் இன்றைக்கு நாம் வட இந்தியாவில் நாம் செய்கிற அந்த ஊழியங்கள், அவங்க செய்கிற அந்த மிஷனரி பணியும் இதே போன்று ஒரு நல்ல விளைவை, நல்ல ஒரு விளைச்சலை, நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை எனக்கு நினைப்பூட்டுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அதற்காக ஆண்டவரை நான் நன்றி செலுத்துகிறேன். திருநெல்வேலி நெல்லை உங்களுக்கு என்ன கொடுத்துச்சுன்னு சொல்லி எனக்கு தெரியல. வேணா உங்கள் பக்கத்தில் உங்களை பார்த்து நீங்கள் கேளுங்களேன். நெல்லை உங்களுக்கு என்ன கொடுத்துச்சுன்னு கேளுங்க பார்க்கலாம். நான் கேட்குறேன், நான் சொல்கிறதுக்கு ஒரு காரியம் உண்டு. கேளுங்க, சும்மா கேளுங்க. உங்களுக்கு திருநெல்வேலி உங்களுக்கு என்ன கொடுத்துச்சுன்னு கேளுங்க. பொதுவாக கேட்டால் எல்லாம் சொல்லுவாங்க அல்வா கொடுத்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு திருநெல்வேலி என்னுடைய மனைவி எனக்கு கொடுத்துச்சு. அதனால் ஆண்டவர் நான் நன்றி செலுத்துகிறேன். என் மனைவி திருநெல்வேலி சார்ந்தவர்கள் மாத்திரமல்ல, இங்கே இருக்கக்கூடிய சாரா டக்கர் கல்லூரியில் தான் அவர்கள் படித்தார்கள். அது மாத்திரமல்ல, பிஎம்ஏ குவயரில் பல வருடங்கள் அதில் அங்கத்தினராக இருந்து செய்திருக்கிறாங்க. நான் திருநெல்வேலிக்கு நான் இங்கே வருகிறேன், பெருமாள்புரம் சபையில் நான் பேசுகிறேன் என்று சொல்லும்போதே என் மனைவி சொன்னார்கள், இங்கே பிஎம்ஏ சேர்ந்த நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மனைவியின் பேர் ஏஞ்சலின். 1999 அவங்க பிஎம்ஏல அவர்கள் அந்த நாட்களில் இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சபையில் நான் முதன் முறையாக இங்கே வர தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். நான் சொன்ன மாதிரி நான் அங்கே மிஷனரியாக இருக்கிறேன். நானும் என் மனைவியும் என்னோட மகனுமாக தேவனுடைய பணியை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். நிச்சயமாகவே நாம் பாடினபடி, ஆண்டவரை ஸ்தோத்திரித்தபடி தேவன் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலுமே பலவிதமான நன்மைகளை அவர் செய்து கொண்டே வருகிறார். ஹல்லேலூயா. நான் எப்பயுமே நான் ஒரு காரியத்தை சொல்வது உண்டு, இது உலக பிரகாரமான எந்த நன்மைகளும் அவர் எனக்கு செய்யாமல் இருந்திருந்தாலும் கூட எல்லா நன்மைக்கும் மேலாக அவருடைய அந்த சிலுவை பாடுகளின் நிமித்தமாக, அவர் சிந்தின அந்த இரத்தத்தின் நிமித்தமாக, அவருடைய மரண உயிர்த்தெழுதல் நிமித்தமாக அவர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த வெளியேற பெற்ற அந்த இரட்சிப்பு உலகத்திலேயே பெரிய நன்மை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய நன்மையை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். அவங்க ஆராதனை நடத்தும் போது நான் உட்கார்ந்திருக்கும் போது நான் சில காரியங்களை நான் மனதில் யோசித்து கொண்டிருந்தேன். கடந்த நாட்களில் என்னுடைய மிஷனரி வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை நான் யோசித்து, ஆண்டவரே நீர் இவ்வளவு அதிகமாக பாதுகாத்து நன்மைகள் செய்திருக்கிறீரே என்று நான் யோசித்து கொண்டிருந்தேன். அப்போ நான் சமீபத்தில் போன வருடத்தில் 2024ஆம் வருடத்தில் அக்டோபர் மாதத்தில் நேபாள் தேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய பணித்தலங்களை நான் பார்வையிடுவதற்காக நான் போயிருந்தேன். இந்தியாவிலும் இந்தியாவுடைய வட பகுதிகளிலும்
நேபாளிலும் எங்களுடைய ஊழியங்கள் உண்டு. அக்டோபர் மாதத்தில் நீங்கள் செய்திகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு பெரிய அங்கே வந்துட்டு மழை மற்றும் பெரு வெள்ளம் நேபாள் தேசத்தில் வந்து பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டிருந்தது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த நேரத்தில் அங்கே இருக்க மக்களுக்கு உதவி செய்யவும் எங்களுக்கு பணித்தலங்கள் அங்கே உண்டு. அதை பார்வையிடுவதற்கு நான் அங்கே சென்றிருந்தேன். அப்போ நான் வாகனத்தில் போயிட்டு இருக்கும்போது நான் இங்கே வாகனம் இங்கே இருக்குன்னு சொன்னால் இந்த பியூ இருக்கக்கூடிய இவ்வளவு தூரம் கூட இருக்காது. என் கண்களுக்கு முன்பதாகவே அந்த ஒரு மலை பகுதியில் நான் மேலே போயிட்டு இருக்கும்போது அப்படியே நிலச்சரிவு, ஒரு பயங்கரமான நிலச்சரிவு. நான் இருந்த அந்த மலைப்பகுதி அந்த கீழே என்ன இருக்குன்னே தெரியாது. ரொம்ப ஆழத்தில் அங்கே ஒரு ஆறு ஓடுகிறது. இவ்வளவு தூரத்தில் ஒரு சில நொடிகளில் வினாடிகள் நான் தாமதம் ஒரு முன்னாடி நான் சென்றிருப்பேன்னு சொன்னால் அந்த நிலச்சரிவோடு கூட நானும் கீழே போயிருந்திருக்க கூடும். ஆனால் அந்த இடத்துல தேவன் பார்த்தீங்கன்னா என்னோட ஜீவனை அங்கே ஆண்டவர் அங்கே காத்து கொண்டார். அது மாத்திரமல்ல, இது அக்டோபரில் நடந்த சம்பவம். அதுலேருந்து ஒரு சில மாதங்களுக்கு முன்பு பீகாரில் கயா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி உண்டு. அதற்கு பக்கத்தில் எங்களுடைய ஒரு பணித்தளத்தினுடைய ஒரு ஆலயத்தை பிரதிஷ்டை செய்வதற்காக நான் சென்றிருந்தேன். அந்த ஆலய பிரதிஷ்டை ஒரு மாலை நேரத்தில் நல்ல இருள் நிறைந்த ஒரு நேரம், மழை பயங்கரமான மழை கொட்டி இருந்தது. அங்கே நடந்து போக முடியாது, வாகனத்தில் போக முடியாது. தூரத்தில் வாகனத்தை வைத்து விட்டு அது பயங்கர ஒரு ஸ்லிப்பரியான ஒரு வழுக்கக்கூடிய ஒரு இடம். எல்லா செருப்பு எல்லாம் கலட்டி பேண்ட் எல்லாம் மடிச்சுட்டு அப்படி தான் நடந்து போக முடியும். அப்படி நடந்தாலே சிரமம் தான், கீழே விழுந்துருவோங்கிற ஒரு மாதிரியான ஒரு காரியம். அப்படி போகும்போது திடீரென்று சொல்லி ஏதோ என் காலில் படுதேன்னு சொல்லி நான் கீழே பார்த்தா அங்கே என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்ல பாம்பு, கிங் கோப்ரா என்னுடைய காலில் தொட்டு அப்படியே போகிறது. அப்போ தான் யோசிச்சு பார்த்தேன் உட்காந்துருக்கும் போது அந்த இடத்துல அந்த பாம்பு கொட்டி இருந்ததுன்னு சொன்னால் அங்கே மருத்துவம் செய்யவும் வசதி கிடையாது. அந்த நேரத்தில் என்னுடைய ஜீவன் போயிருக்க முடியும். ஆனால் ஆண்டவர் அந்த நேரத்தில் ஆண்டவர் காத்து கொண்டார். அதே போல் அதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு உத்தரப்பிரதேசத்தில் நான் ஒரு பெரிய ஒரு கூட்டத்தில் சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன் நானும் போயிருந்தோம். அங்கே அண்ணன் அவர்கள் செய்தியை கொடுத்தாங்க. மதிய உணவுக்கு பின்பு நான் செய்தியை கொடுத்துட்டு இருந்த அந்த வேலையில் ஒரு பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் உள்ள ஒரு பெரிய கும்பல், ஒரு ஜனங்கள் சுவிசேஷத்தை எதிர்க்கிறவர்கள் வந்து என்னை சூழ்ந்து கொண்டார்கள். நான் முழுவதுமாக நாங்கள் உத்தரப்பிரதேசத்தில் நடந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். நான் சூழப்பட்டிருந்தேன். அவ்வளோ பேரும் சொல்கிறான், என்னன்னா ஹிந்தியில் சொல்கிறான், உஸ்கோ மாரோ அப்படிங்கிறான், அவனை அடிங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க. 200 பேர் சுற்றினீங்கன்னா நமக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் அந்த நேரத்துலையும் கூட ஒரு நபருக்கு கூட என் மேலே கையை போடுறதுக்கு அங்கே ஆண்டவர் அனுமதிக்கவே இல்லை. உத்தரப்பிரதேசத்தில் இன்னைக்கு பல விதமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. என்னை சிறையில் கொண்டு வைத்தார்கள், அதெல்லாம் அது பெரிய கதை. ஆனால் அந்த இடத்துலையும் கூட கர்த்தர் ஜீவனை காத்துக்கொண்டார். இப்படி பல விதமான காரியங்களை சொல்ல முடியும். என்னுடைய வாழ்க்கையில் எண்ணடங்காத நன்மைகளை அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நம்ம யோசித்து அவர் நம்ம துதிக்காமல் இருக்கவே முடியாது. நம்ம அப்படியே நான் செய்திக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சுருக்கமான ஒரு முக்கியமான ஒரு செய்தி நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமா நம்ம ஒரு விஷயம் மாத்திரம் நம்முடைய கண்களை மூடி நம்ம ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்ம மனதில் நினைத்தவர்களாக ஒரு விஷயம் மாத்திரம் ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? தேங்க்யூ ஃபாதர். நன்றி ஆண்டவரே. என்னடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே, என்னடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே, நினைக்காத நன்மைகள் செய்பவரே, உமக்கென்றுமே துதியே, நினைக்காத நன்மைகள் செய்பவரே, உமக்கென்றுமே துதியே, योग्यता से बढ़ के दिया है अपनी दया से तूने मुझे, योग्यता से बढ़ के दिया है अपनी दया से तूने मुझे, मांगने से ज्यादा मिला मुझे, आभारी हूँ प्रभु मैं, मांगने
நன்றியோடு நான் துதி பாடுவேன் இந்த இயேசு ராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. धन्यवाद के साथ स्तुति गाऊंगा हे यीशु मेरे खुदा. उपकार तेरे है बेशुमार, कोटि कोटि स्तुति धन्यवाद, कोटि कोटि स्तुति धन्यवाद. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இந்த காலை நேரத்திலும் நம்ம பாடினபடி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான நன்மைகளை செய்கிறவர் மாத்திரமல்ல, நான் வாசித்த அந்த வேத பகுதியில் நேராக உங்களுடைய கவனத்தை நான் திருப்ப விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின அந்த புஸ்தகத்தினுடைய 5வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு திராட்சை தோட்டத்தை குறித்து, ஒரு திராட்சை செடியை குறித்து அங்க ஆண்டவர் அங்க பேசுகிறார். அந்த வசனத்தை உங்களுக்கு முன்பதாக நான் மீண்டுமாக அதை வாசிக்க நான் விரும்புகிறேன். ஏசாயா 5வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தில் இருந்து, இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதில் நற்குல திராட்சை செடிகளை நட்டு அது நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. 4வது வசனத்தை வாசிக்கிறேன். நான் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? இந்த நாளிலே இந்த வசனத்தை மையமாக கொண்டு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த பலவிதமான நன்மைகளை நினைத்து நம்ம ஆண்டவரை நன்றி செலுத்துவது மாத்திரமல்ல, இங்க வேதத்தில் சொல்லி இருக்கிறபடி நீங்கள் உங்களையும் என்னையும் ஒரு திராட்சை செடியாக, ஒரு திராட்சை தோட்டத்தை எப்படி அது பராமரிக்கப்படுகிறதோ அதை போல நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் பராமரித்து அதை பாதுகாத்து அதற்கு தேவையான சகலவற்றையும் அவரே கொடுத்து இதுவரைக்கும் அவர் நடத்தி வந்திருக்கிறார் என்பதுதான் இங்க தீர்க்கதரிசி இங்க சொல்லுகிறார். அதே போல இந்த திராட்சை தோட்டத்தை, அதுல இந்த திராட்சை செடிகளாக உங்களை என்னையும் ஆண்டவர் வைத்து இந்த பராமரித்து பாதுகாத்து நம்மை ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, அவருடைய எதிர்பார்ப்பை இங்க தீர்க்கதரிசி மூலமாக அவர் இங்க நமக்கு சொல்லுகிறார். அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? ஒரு விவசாயம், ஒரு மனிதன் ஒரு விவசாயம் செய்தான் அப்படின்னு சொன்னாலே அவங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்னா, எனக்கு அது நல்ல விளைச்சல் எனக்கு அதுக்கு கிடைக்குமா, will I get a good harvest என்று அவருடைய எதிர்பார்ப்பு உண்டு. இங்க ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? அதே தான் ஆண்டவரும் சொல்லுகிறார். நான் இந்த காரியங்களோட வாழ்க்கையில் செய்ததற்கு என்ன காரணம்? நீ எனக்கு நல்ல கனிகளை கொடுப்பதற்காக, so that you may give back to me a good fruit என்று அவர் சொல்லுகிறார். இதை நான் மனதில் வைத்து ஆண்டவர் நம்மிடத்துல எப்படிப்பட்டதான கனிகளை அவர் விரும்புகிறாரு, what kind of fruit does God expect out of my life என்ற காரியத்தை உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். என்னோட கூட நீங்க திருப்பி நீங்க வாசிங்க. ஒரு வேகமாக ஒரு 2 அல்லது 3 காரியங்களை மாத்திரம் நான் வசனத்தில் நான் காண்பிக்க விரும்புகிறேன். என்னோட கூட திருப்பி மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 21வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 21வது மன்னிக்கவும், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாராவது தமிழ்ல வாசிக்கப்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். 9ஐயும் வாசிருங்க. நினையாதிருங்கள். வல்லவராக இருக்கிறார். 10ஐயும் வாசிங்க. இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம்
வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். முதலாவது அந்த நல்ல கனி என்று சொல்லும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த மனம் திரும்புதலை குறித்து இங்க வேதம் இங்க பேசுகிறது. அதாவது நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக, அவரை பின்பற்றுகிறவர்களாக, அவரால் நாம் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு அவருடைய அந்த ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது நம்மளுடைய வாழ்க்கையில அதற்கு ஏற்ற அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற அந்த கனிகளை முதலாவது ஆண்டவர் விரும்புகிறவராக இருக்கிறார். இங்கே அதனால தான் அங்கே சொல்றாரு, நான் ஆபிரகாமுடைய சன்னதி என்று நான் சொல்லிக்கொள்ள முடியாதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒருவேளை பல தலைமுறையாக நாங்கள் கிறிஸ்தவர்களாக, பல தலைமுறையாக நான் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக நான் இருக்கிறேன்னு சொல்வது மாத்திரமல்ல, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் இரட்சகராக, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவருடைய அந்த மனம் திரும்புதலுடைய அந்த கனி என் வாழ்க்கையில் இருக்குதா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. நேற்று தினத்துல நடந்த அந்த வாலிப கூடுகையிலே நான் ஒரு சம்பவத்தை நான் அவர்களிடத்துல நான் சொல்லியிருந்தேன். மனம் திரும்புதல் என்பது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அது எப்படி வெளியரங்கமாகும் என்பதை நான் அங்கே சொன்னதை இங்கேயும் நான் சொன்ன நலமா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினால நாங்கள் வட இந்தியாவில், அந்த விசேஷமாக பீகார்ல பலவிதமான மக்கள் மத்தியில் நாங்கள் ஆண்டோட நற்செய்தி பணியை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். அதிலும் இங்கே அருமையான சகோதரர்கள் ஆராதனை நடத்தும் போது சொன்னாங்க, வட இந்தியாவில் அப்படிப்பட்ட மாநிலங்களில் ஒரு எலி கடிச்சா கூட அதற்கு மருத்துவம் செய்யறதுக்கு அவங்களுக்கு தெரியாதுன்னு. ஆனால் நாங்கள் அங்கே பணி செய்கிற இடத்துல இப்படிப்பட்ட ஒரு இனக்கூட்டம் அங்கே உண்டு. அவர்களை முசகர் என்று அவர்கள் சொல்லுவாங்க. முசகர் அப்படின்னு சொன்னால் அவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா எலியை சாப்பிட்றவங்க. அவங்களுடைய வறுமை இன்னைக்கு இருக்கக்கூடிய பல நேரங்களில் நமக்கு அப்படிப்பட்ட இடங்களில் இருக்கக்கூடிய நிலைகள் நமக்கு தெரியறதில்ல. நிறைய நேரங்களில் சிறு பிள்ளைகள் இடத்துல நான் பேசும்போது நான் அதை சொல்கிறது உண்டு. என்ன தெரியுங்களா, நீங்கள் நிறைய நேரங்களில் அம்மா ஏதாவது தனக்கு விருப்பம் இல்லாத செய்துட்டா பிள்ளை பார்த்தா நான் சாப்பிட மாட்டேன்னு, இல்லை எனக்கு இது கொடுக்காத அப்படின்னு சொல்லி நிறைய சின்ன பிள்ளைங்களாம் இருக்கிறீங்க. நான் சொன்னோன்னே பிள்ளைங்களாம் சிரிக்கிறாங்க, எனக்கு இது பிடிக்காது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு தள்ளிடுவாங்க. நான் நிறைய சின்ன பிள்ளைங்களாம் சொல்வது உண்டு, அம்மா நிறைய இடங்களில் அப்படிப்பட்ட பகுதிகளில் ஒருவேளை என்ன பல நாட்கள் கூட சாப்பாடு இல்லாதவர்கள் உண்டு. அதனால அவங்களுக்கு அந்த வறுமையினால எலியை அவங்க சாப்பிட்றாங்க. அவங்கள முசகர் என்று சொன்னாலே ராட் ஈட்டர்ஸ். அவங்க இந்தியாவினுடைய மிகவும் ஒரு பின்தங்கிய ஒரு இனம் என்று சொல்லப்படுகிற மோஸ்ட் மார்ஜினலைஸ் கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள். ஆனால் அவர்களுக்கு கல்வி கிடையாது, யாரும் அவர்களை வேலைக்கு அவர்களை வைக்க மாட்டாங்க. அதனால ரொம்ப ஒரு பின்தங்கிய ஒரு இனக்கூட்டம், ஒரு சீரழிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய இனக்கூட்டம், பல கோடி மக்கள் அந்த இனத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இன்னைக்கு நம்ம நற்செய்தி பண்ணிய சுவிசேஷத்தை அவங்க மத்தியில் நாம் கொண்டு போனதுனாலையும் அவர்களுடைய பிள்ளைகளில் கிட்டத்தட்ட 900-800 பிள்ளைகள் எங்களுடைய பராமரிப்பிற்குள்ள வந்து அந்த பிள்ளைகளுக்கு நம்ம கல்வியை கொடுத்து, அவங்களுக்கு உணவை கொடுத்து, உடையை கொடுத்து, எல்லாவற்றுக்கும் மேலே நம்ம ஆண்டவராகிய இயேசுவை இந்த நற்செய்தியை கொடுத்ததுனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரம் ஆண்டவர் மாற்றி கொண்டு இருக்கிறார். அதில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். சமீபத்தில் நேபாளினுடைய பார்டரில் பீகாரில் தர்பங்கா என்று சொல்லக்கூடிய ஒரு மாவட்டம் உண்டு. அங்கேயும் ஒரு கிராமம் முழுக்கவே இந்த முசகர்கள் என்கிற அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நற்செய்தியை மிஷினரிகள் அங்கே கொண்டு போன உடனே அந்த முழு கிராமமே, இந்த குக் கிராமமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்கும், நீங்கள் உள்ளெல்லாம் போகவே முடியாது, அவ்வளவு துர்நாற்றம் அடிக்கும், எந்த விதமான காரியங்கள் கிடையாது, ரொம்ப பின்தங்கியவர்கள். இந்த நற்செய்தி உள்ள போனோன்னு இயேசு அவங்க வாழ்க்கையில் வந்தோன்னு என்ன நடந்துச்சு தெரியுங்களா? முதலாவது உள்ள சுத்தமானா வெளி சுத்தமாகிடும். துர்நாற்றம் அடித்த அந்த கிராமம் இன்னைக்கு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா சுத்தமாக அது மாறி இருக்கிறது. அது ஒரு சோஷியல் சேஞ்சு கூட எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்பிரிச்சுவல் சேஞ்சில் தான் அது வருகிறது. ஒரு ஆவிக்குரிய மாற்றம் தான் ஒரு சமுதாயத்திற்குள்ளேயே ஒரு மாற்றத்தை கொண்டு வருங்கிறத நாங்கள் நேரடியாக கண்களாக பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அங்கே இருக்கிறவர்கள் அந்த முசகர்களில் இருந்து 2 பேரை இன்னைக்கு ஊழியர்களாக உருவாக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அவர்களை 2 பேரை நாங்கள் ஊழியர்களாக உருவாக்கி ஒரு நாள் அங்கே ஆலயம் இல்லை, இது வரைக்கும் அவங்க ஆலயம் கட்டப்படலை, ஒரு மரத்தடிக்கு கீழே தான் அவங்க ஆராதனை செய்கிறார்கள். கிட்டத்தட்ட 300-350 பேர் கூடி ஒரு மரத்துக்கு கீழே ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க. அப்படி அவங்க ஆராதனை செய்து கொண்டிருக்கும் போது திடீரென்று சொல்லி சுவிசேஷத்தை எதிர்க்கிறவர்கள் வந்து இந்த 2 பேரையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க போலீஸ் நிலையத்துக்கு. இங்கே மதமாற்றம் செய்கிறார்கள் என்று சொல்லி போலீஸ் நிலையத்திற்கு போனால் அந்த போலீஸ் அந்த இன்ஸ்பெக்டருக்கு, அந்த ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸருக்கு இந்த 2 பேரையுமே அடையாளம் தெரிஞ்சிச்சு.
ஏன் அடையாளம் தெரிஞ்சதுன்னு சொன்னீங்கன்னா, இவங்க வேலை இல்லாததுனாலையும், எந்த இடத்துலையும் அவங்கள வேலைக்கு வைக்காததுனாலையும், படிப்பறிவு இல்லாததுனாலையும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா திருடுற வேலையை செய்கிறாங்க. நிறைய பேர் அந்த முசகரை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா திருடுறது தான் அவங்களோட வேலையை, டக்காய்ட் பண்ணுறது தான் அவங்களோட வேலையை. இந்த 2 பேரும் எந்த அளவுக்கு அவங்க திருடி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அந்த போலீஸ் நிலையத்தினுடைய மோட்டர் பம்பை திருடின ஆட்கள். அதனால் அவங்களுக்கு நல்ல போலீஸ்காரங்களுக்கு அடையாளம் தெரியும் இந்த 2 பேரையும். அப்போ அவங்க கேட்டிருக்கிறாங்க, என்னையா 1.5 வருஷமாக உங்கள் 2 பேரையும் இந்த பக்கமே காணா, உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் இல்லை, ஒன்றுமே இல்லைன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஐயா, இந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் மிஷினரிகள் வந்து எங்களுக்கு இயேசு சாமியை குறித்து எங்கள்கிட்ட பேசினாங்க. அந்த இயேசு சாமி நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டதுனால இன்றைக்கி நாங்கள் எங்களோட அந்த திருடுற வேலையெல்லாம் நாங்கள் விட்டு நாங்கள் நல்வழியில் ஆகியிருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க. இதை சொல்லதை கேட்ட உடனே அந்த போலீஸ்காரு கூட்டிகிட்டு வந்தவங்கள பார்த்து, இவன் கெட்டவனா இருந்தப்ப, திருடனா இருந்தப்ப நீ கொண்டு வந்து இங்கே நிறுத்தலை, இப்போ நல்வழி ஆயிருக்கிறவனை நீ கொண்டு வந்து நிறுத்துறேன்னு சொல்லி போலீஸ்காரங்களை அவனே விரட்டி விட்டுட்டாங்க. எதற்காக நான் சொல்லுகிறேன், நான் இந்த ஆண்டவருடைய இந்த நற்செய்தி, இந்த சுவிசேஷம் ஒரு ஜனத்திற்குள்ள அது போகிறது. இயேசு சுவாமி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள வந்தார் அப்படின்னு சொன்னா, இங்கே மத்தேயு சொல்லுகிறது போல அது நிச்சயமாகவே ஒரு பெரிய ஒரு மனமாற்றத்தை, ஒரு மனம் திரும்புதல, அதற்கு ஏற்ற கனிகளை எல்லாருடைய வாழ்க்கையிலுமே அது கொண்டு வருகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இந்த ஏசாயா மூலமாக சொல்வது போல, உன்னை நான் ஒரு பராமரித்து, உன்னை பாதுகாத்து, உனக்கு இந்த விலையேற பெற்ற இந்த ரட்சிப்பை நான் கொடுத்திருப்பதற்கு முதல் காரணம் என்ன, நான் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு ஏற்ற இந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற அந்த கனிகளை நான் கொடுக்க விரும்புகிறேன். இப்போ நீங்க உங்க பக்கத்திற்கு உங்களை பார்த்து நீங்க ஒரு காரியத்தை நீங்க கேட்க போறீங்க. உங்க பக்கத்துல உங்களை பார்த்து நீங்க எத்தனை வருஷமா இயேசு சுவாமிக்கு பின்னாடி நீங்க போயிட்டு இருக்கிறீங்கன்னு கேளுங்க பார்க்கலாம். தெரியும், கேளுங்க, சும்மா ஒரு தைரியமாக கேளுங்க. எத்தனை வருஷமா நீங்கள் ஆண்டவரை பின்பற்றுகிறீங்க? கேளுங்க, தைரியமாக கேளுங்க. சில பேர் கேட்க மாட்டேங்கிறீங்க. கேளுங்க, எத்தனை வருஷமா நீங்கள் ஆண்டவரை பின்பற்றுறீங்க, எத்தனை வருஷமா நீங்கள் ஆண்டவருக்கு பின்னாடி இருக்கிறீங்கன்னு கேளுங்க. ஓகே, ரொம்ப தயக்கமாக நிறைய பேர் கேட்காம இருக்கிறீங்க. ஓகே, நான் எதுக்கு நான் கேட்குறேன்னா, நான் எத்தனை வருடங்கள் நான் ஆண்டவரை பின்னாடி நான் போகிறேன் அப்படிங்கிறத காட்டிலும் நான் எவ்வளவு நான் ஆண்டவரை போல, அந்த இயேசுவை போல நான் மாறி இருக்கிறேங்கிறத அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய என்னுடைய சுபாவங்களில், உங்களுடைய என்னுடைய பண்புகளில் எல்லாவற்றிலையுமே அவருடைய விருப்பம் என்ன தெரியுங்களா? நான் அவரை போல மாறுவது தான். இல்லை, நான் இயேசுவை போல ஒரு சுபாவம் உள்ளவனாக, நான் இயேசுவை போல மற்றவர்களை நேசிக்கிறவனாக, நான் இயேசுவை போல மற்றவர்களை மன்னிக்கிறவனாக, நான் இயேசுவை போல மற்றவர்களை ஏற்றுக்கொள்கிறவனாக, நான் இயேசுவை போல மற்றவர்களை என்னை காட்டிலும் அதிகமாக நேசிக்கிறவனாக, நான் இயேசுவை போல நான் மற்றவர்களுக்கு நான் சேவை செய்கிறவனாக, நான் இயேசுவை போல என்னுடையவைகளை மற்றவர்களுக்கு நான் கொடுக்கிறவனாக, நான் சொல்லிக்கிட்டே போலாம். அவரை போல நான் மாறினா அது அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற அந்த ஒரு கனி உள்ள வாழ்க்கையாக அதனை மாற்றிவிடுமே. ஹல்லேலூயா. நான் ஆண்டவரை, நான் என்னோட வாழ்க்கையை நான் 11வது வகுப்பு நான் படிக்கும்போது தான் முழுசுமாக நான் ஒப்பு கொடுத்தேன். அதனால தான் நிறைய இடங்களிலே வாலிபர் கூட்டங்களில் நான் இன்றைக்கும் நிறைய இடங்களில் நான் பேசுவது உண்டு. ஏன்னா அந்த வாலிப வயதில் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால எனக்கு தெரியும் அந்த வாலிபர்களுக்குரிய பிரச்சனை என்ன, அப்போ ஆண்டவருக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல விரும்புகிறேன். நான் அந்த நாட்களில் என்னுடைய அப்பா ஆர்மியில் இருந்தாங்க. ஆர்மியில் அவங்க மேஜராக வட இந்தியாவில் தான் நாங்கள் முதலாவது இருந்தோம். தேராதூனில் தான் நான் ஆர்மி பப்ளிக் ஸ்கூலில் நான் படித்தேன். பின்பு என்னுடைய ஹையர் செகண்டரிக்கும் என்னுடைய கல்லூரிக்காக என்னை தமிழகத்துக்கு அவங்க அனுப்பியிருந்தாங்க. தமிழ்நாட்டில் இருந்தால் நீங்கள் படிக்கிறதுக்காக ஆண்டவர் கிருபை செய்தார். ஆனால் ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டு என் வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஒரு முழு விதமான ஒரு கம்ப்ளீட் ஒரு சேஞ்ச், ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் என்னால் சும்மா இருக்கவே முடியல. நான் இயேசுவை பற்றி என் கூட படிக்கிறவங்களுக்கு, மற்றவங்களுக்கு நான் சொல்லி வர ஆரம்பித்தேன். அது மாத்திரமல்ல, எனக்குன்னு சொல்லி நிறைய கனவுகள் இருந்தது. எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆசை, நான் ஆர்ம்ட் ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜில் படித்து ஆர்மியோட மெடிக்கல் டாக்டராக ஆகணும்னு சொல்லி என்னுடைய ஒரு கனவு இருந்தது. அப்போ நான் ஃபிசிக்ஸ் அண்டர் கிராஜுவேஷன் படித்துட்டு இருக்கும்போது அந்த நாட்களில் எனக்கு ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வந்து ரொம்ப ஒரு விருப்பம், ரொம்ப ஆழமான ஒரு விருப்பம் இருந்ததுனால யூகே யுனைடெட் கிங்டமில் இருக்கக்கூடிய ஸ்டான்ஃபோர்ட் லாங்கஷயர் என்கிற பல்கலைக்கழகத்திற்கு நான் போட்டு ப்ரொபேஷனரி அட்மிஷன் வாங்கி நான் ஸ்காலர்ஷிப் வாங்கி அங்கே பெற்றுக்கொண்டு அங்கே போகணுங்கிற ஆயத்தத்தில் இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் என்னிடத்துல பேச ஆரம்பித்தார். என்ன பேச ஆரம்பித்தார்னா, நான் உனக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் கொடுத்துருக்கிறேன், ஜீவனை நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன், நீ உன் வாழ்க்கையை எனக்கு கொடுக்கறது மாத்திரமல்ல, எனக்கு நீ ஊழியம் செய்வாயா, என்னை அறியாத மக்கள் இடத்துல கொண்டு போவாயான்னு ஆண்டவர் சொன்னதுனால தான்
பார்த்தீங்கன்னா நான் அந்த நேரத்தில் யூகே போய் என்னுடைய மேற்படிப்புக்காக ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் படிக்கணுங்கிற அந்த காரியம் இருந்தது. ஆனால் அது எல்லாவற்றையும் காட்டிலும் என்னை நேசிக்கிற, என்னை பராமரித்து, என்னை பாதுகாத்து, என்னை இதுவரைக்கும் என்னை நடத்தி வந்த அவருக்கு நான் பணி செய்வது மேன்மேன் கருதுனதுனால தான் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால பீகாருக்கு மிஷனரியாக போக ஆண்டவர் கிருபை செய்தார். ஒருவேளை நம்ம எல்லாருமே பல இடங்களுக்கு நம்ம மிஷனரியாக நம்ம போக முடியாது. ஆனால் இருக்கிற இடங்களில் நம்ம அவருக்கு கனியுள்ள வாழ்க்கை நிச்சயமாகவே நம்மளால் வாழ முடியும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நான் ஒரு கனியுள்ள வாழ்க்கைக்கு நேராக நம்மை நடத்த. இரண்டாவதாக இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். என்னோட கூட திருப்பி நீங்கள் வாசிங்க, நம்ம வாசிக்கலாம், அந்த வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்திலையும் இன்னொரு ஒரு கனியுள்ள காரியத்தை குறித்து அங்கே ஆண்டவர் பேசுகிறார். மத்தேயு 21:18 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 18. இங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை இங்க எழுதுனது, அவர் அங்க வழி அருகே 19ஆம் வசனம் சொல்லுகிறது, வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்தில் போய் அதிலே இலைகளை அன்றி வேறு ஒன்றையாகிலும் காணாமல் இனி ஒரு காலம் முன்னிடத்தில் கனி உண்டாதிருக்க கடவுது என்றார். உடனே அத்தி மரம் பட்டு போயிற்றுன்னு சொல்லி இன்னொரு சம்பவத்தை இங்கே வேதாகமம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்மளை ஆண்டவர் ஒரு திராட்சை செடியாக, ஒரு அத்தி மரமாக ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார்னு சொன்ன. ஏற்கனவே நான் சொன்னேன், கனி உள்ள வாழ்க்கையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி. இந்த இரண்டாவது கனி, முதலாவது கனி என் வாழ்க்கையில ஏற்படுகிற மனம் திரும்புதல், அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி, அவரை போல நான் மாறுவது என்று நான் சொன்னேன். இந்த இரண்டாவது அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்கே ஆண்டவராகிய இயேசு எனக்கு கனி கிடைக்குமா, எனக்கு இந்த அத்தி மரத்திலிருந்து அத்தி பழம் கிடைக்குமான்னு அவர் தேடி போகிறாராம். You know, this shows the need of the Lord. ஆண்டவருடைய தேவையை இங்க வசனம் இங்கே காட்டுகிறது. அங்க அந்த அத்தி மரத்துல போய் அவர் என்ன பார்க்கிறாரு, எனக்கு இதுல கனி கிடைக்குமான்னு பார்த்தா அங்க வசனம் போட்டிருக்கு, அங்க இலைகள் தான் இருந்துச்சு, அங்க கனியே இல்லையா. இலைகளை தவிர அங்க ஒண்ணுமே இல்லை. இது எப்படி நான் புரிந்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சொன்னா, ஒரு மரத்திற்கு இலைகள் எதற்கு அவசியம் உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஒரு மரம் அது உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னால், சின்ன பிள்ளைங்க படிக்கிறவங்களுக்கு தெரியும் இல்லை, ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் சொல்லுவாங்க. இந்த ஃபோட்டோசிந்தசிஸ்ங்கிற அந்த ப்ராசஸில் தான் அந்த மரத்திற்கு அந்த இலைகள் வழியாக தேவையான எல்லா ஊட்டச்சத்தும் அதுக்கு வருது. அப்போ அந்த மரம் இலைகள் மாத்திரம் இருக்குன்னா அது எப்படி இருக்கு, எனக்கு தேவைகள், என்னுடைய காரியங்கள் பூர்த்தி ஆச்சா அப்படிங்கிற அந்த நிலையில் நிற்கக்கூடிய ஒரு மரம். ஆனால் அதில் கனி உண்டாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கனி எப்படி வருகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மரம் தான் பெற்றுக்கொண்ட எல்லா ஊட்டச்சத்தையும், தான் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளையும் கொண்டு அது கனியை உண்டு பண்ணுகிறது. ஆனால் எந்த மரமாவது தான் உண்டு பண்ண அந்த கனியை சாப்பிட்ற மரம் இருக்குதா? நெல்லையில் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, தான் உண்டு பண்ணுகிற கனியை தானே சாப்பிட்ற மரம் ஏதாவது இருக்குதுங்களா? எங்கேயுமே கிடையாது தானே, எந்த ஊர்லேயும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த கனி ரெண்டாவது இந்த சம்பவத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா, நீங்களும் நானும் வெறும் இலைகள் மாத்திரம் இருக்குன்னு சொன்னால் எப்படி தெரியுங்களா, நான் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகள் எனக்கு மாத்திரம்தான் நான் வச்சிருக்கிறேன். ஆனால் என்னிடத்துல அந்த கனிகள் அங்கே உண்டாச்சு, அது கனி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அது என் இயேசுவுக்கு, என்னுடைய ஆண்டவருக்கு, தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்னுடைய வாழ்க்கை பிரயோஜனமானதாக மாறிவிடும். அதனால தான் அதே 21ஆம் அதிகாரத்தில் இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். மாத்திரம் சொல்ல நான் முடிக்கிறேன். 21ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை வாசிங்களேன். 2வது 3வது வசனத்தை வாசிங்க. இங்க எருசலேமுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆண்டவராகிய இயேசு சீஷரிடத்துல இந்த காரியத்தை சொல்றார். வாசிங்க 3வது வசனத்துல. ஓகே, இங்கே அதுக்கு முன்னாடி 2 தமிழில் வாசிக்கணும். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனுடைய ஒரு குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்த இடத்தில் கொண்டு வாருங்கள். 3வது வசனம், ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதுதான் அந்த திராட்சை செடியிலையும் அத்திமரத்தினுடைய அந்த சம்பவத்திலிருந்தும் ஆண்டவர் உங்களிடத்துல பேசுகிறது என்ன தெரியுங்களா, இது ஆண்டவருக்கு தேவை.
the Lord needs them. இது ஆண்டவருக்கு தேவை. நிறைய நேரங்களில் நாம் நம்மளுடைய தேவைக்காக நாம் ஆண்டவரை தேடுகிறோம், தவறு கிடையாது. நமக்கு நன்மைகளை செய்கிறவர் தான். நம்ம ஜெபிக்கும் போது நம்மளுடைய காரியங்களை அவர் பூர்த்தி செய்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் ஒரு சீஷன் என்கிறவன் எந்த இடத்திற்கு வரணும் தெரியுங்களா? ஒரு கனியுள்ள வாழ்க்கைக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், என் இடத்துல அவர் அந்த கனிகளை அவர் தேடும்போது அவருடைய தேவை என் வாழ்க்கையில் நிறைவேறுகிறதா, அவருடைய ராஜ்யத்தினுடைய வேலை என் வாழ்க்கையிலேருந்து அது நடக்குதாங்கிற இடத்துக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வர விரும்புகிறார். ஒரு சீஷன் என்கிறவன் ஒரு வெறும் என்னுடைய தேவையை மாத்திரம் சார்ந்திருக்கிறவன் அல்ல. ஆண்டவர் இடத்துல வந்து, ஆண்டவரே எனக்கு நீங்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறீங்க, அதுக்கு நன்றி செலுத்துக்கிறேன், ஆனால் உங்களுக்குன்னு ஒரு தேவை இருக்குது. லார்ட், யூ ஹாவ் அ நீட். ஆண்டவருடைய தேவை என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் சீஷர்கள் அது எல்லாவற்றையும் காண்பிக்க நேரம் இல்லை. சீஷர்கள் அவரிடத்துல போய் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, அந்த சமாரிய ஸ்திரீவினுடைய நீங்கள் அந்த சம்பவத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, நீங்கள் பசியாக இருக்கிறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு உணவை கொண்டு வந்திருக்கிறேன்னு கொண்டு வராங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, என்னுடைய உணவு என்ன, என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவது அப்படிங்கிறாரு. அது மாத்திரமல்ல, அங்கே இன்னொரு சம்பவத்தில் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒருவனும் கெட்டு போவது பிதாவின் சித்தம் அல்லவே, அதுக்காக தான் அந்த உலகத்திற்கு நான் வந்திருக்கிறேன். அப்போ ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்த அவருடைய மிகப்பெரிய தேவை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் அந்த இயேசுவனிடத்தில் வந்து அவன் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அவனுடைய வாழ்க்கையை தேவ ராஜ்யத்திற்குரியவனாக மாற வேண்டும். இந்த உலகத்தில் அவர் பாடுபட்டு அந்த சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தி அவர் மரித்து உயிர் தெழுதற்கான அந்த முக்கியமான நோக்கம் என்ன, அவருடைய முக்கியமான தேவை என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்களும் நானும் அவருக்கு சாட்சியாக, அந்த சுவிசேஷத்துக்கு, அந்த நற்செய்திக்கு நாம் சாட்சியாக நாம் இருக்கிற இடங்களிலும் அவங்க நம்ம இல்லாமல், ஒருவேளை நம்ம போகக்கூடாத இடங்களாக இருக்கலாம், இன்னைக்கும் இருள் நிறைந்த பகுதிகள் இருக்கு, அங்கே ஆண்டவர் நம்ம கொண்டு போகிறதுக்காக தான். நேற்று நம்முடைய ஐஎம்எஸ் அவனுடைய வாலிப கூட்டத்தை முடிச்சுட்டு இரவு நேரத்தில், நான் இது வரைக்கும் டோனாவூருக்கு நான் போனது கிடையாது. நான் நேற்று இரவு நாங்கள் போயிட்டு நான் திரும்பி வந்தேன். ஏன் அப்படின்னா, அங்கே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஏமி கார்மைக்கிள் அம்மையார் அங்கே உண்டு. அந்த இடத்துல அவங்க அம்மா என்று சொல்லி தான் அவங்களுடைய கல்லறையில் அங்கே போடப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். இங்கே எப்போல்லாம் நான் தமிழகத்திற்கு, அதுவும் தென் தமிழகத்திற்கு வரும்பொழுது இங்கே வந்த பல மிஷினரிகள் எத்தனையோ பேர் இங்கே வந்து தங்களுடைய தேசத்தை விட்டு வந்து, தங்களுடைய வாலிபத்தை விட்டு வந்து, தங்களுடைய வசதி வாய்ப்புகள் எல்லாம் விட்டு தங்கள் தேசத்துக்கே திரும்பாமல் இங்கேயே மரித்து போய் பலருடைய கல்லறைகள் இன்னைக்கும் நம்முடைய தென் தமிழகத்தில் இன்னைக்கு உண்டு. அதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? அதுக்கு ஒரே காரணம், என்னுடைய ஆண்டவர் அவருடைய வாழ்க்கை எனக்கு கொடுத்தாரு, நான் அவருடைய பெரிய தேவையாக இருக்கக்கூடிய என்னுடைய வாழ்க்கை அவருக்கு ஒப்பு கொடுத்து என் வாழ்க்கை மூலமா அவருடைய இந்த நற்செய்தி மற்ற ஜனங்களுக்கு போகும். ஒருவேளை அன்னைக்கு அந்த மிஷினரிகள் நம்மளுடைய தமிழகத்திற்கோ தென் தமிழகத்திற்கோ வராமல் இருந்திருப்பாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தமிழகம் பெற்றிருக்க முடியாது, தென் இந்தியா பெற்றிருக்க முடியாது. நாம் இங்கே ஆண்டவரை ஆராதிக்கிற சபையாக இருக்கிற நம்மளுடைய சன்னதிகள் பெற்றிருக்க முடியாது. அதற்கு காரணம் என்ன? என்னோட தேவை இல்லை, அவரோட தேவை பெருசுன்னு அன்னைக்கு பெரியது, அது முக்கியமானதுன்னு அன்னைக்கு மிஷினரிகள் நினச்சதுனால தான். இன்னைக்கு அந்த மிஷினரிகளையும் என்னையும் நான் கம்பேர் பண்ண முடியாது. அவர்களுடைய தியாகங்களுக்கு முன்பாக இன்னைக்கு செய்கிற எங்களுடைய தியாகங்கள்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் அதற்கு மத்தியிலையும் ஆண்டவர் ஒரு கனியுள்ள ஒரு வாழ்க்கை நேராக ஆண்டவர் நம்ம நடத்த விரும்புகிறார். நான் ஒரு சேலஞ்சை இன்னைக்கு காலையில் உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். நான் ஆண்டவருடைய தேவையை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் அவருடைய நற்செய்தி தான் இந்த தேசத்தை மாற்ற முடியும் அப்படிங்கிறத நான் உணர்ந்திருந்தேன் அப்படின்னு சொன்னால், அன்றைக்கு மற்ற நாடுகளிலிருந்து மிஷினரிகள் என் தேசத்திற்கு இந்த பகுதிகளுக்கு வந்ததுனால தான் என்னுடைய சன்னதிகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நான் ஒத்துக்கொண்டேன் அப்படின்னு சொன்னால், நான் என்னையும் என்னுடைய சன்னதியும் அவருடைய தேவைக்கு நான் ஒப்பு கொடுத்தே ஆக வேண்டும். நான் ஒரு பெரிய ஒரு சேலஞ்சை இந்த சபையாருக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். நிறைய நேரங்களில் நம்ம யோசிப்போம், என் பிள்ளை வளர்ந்து நல்ல படிப்பு படிக்கணும், உயர்ந்த இடத்துக்கு வரணும், அது தவறே கிடையாது. ஆனால் அது எல்லாவற்றுக்கும் மேலே நானும் என்னுடைய குடும்பமும் விசேஷமாக என்னுடைய சன்னதியும் ஆண்டவருடைய வேலையை செய்யணும். அவருடைய நற்செய்தி பணியில் எனக்கு ஒரு பங்கு இருக்கணும், அவருடைய மிஷினரி பணியில் எனக்கு ஒரு பங்கு இருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு நீங்கள் ஒரு முடிவு தீர்மானம் எடுத்தீங்கன்னா, அது ஒரு உண்மையாகவே ஒரு கனியுள்ள ஒரு வாழ்க்கையாக
அவருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையாக அது இருக்கும். ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நம்மோடு கூட பேசுவாராக. ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்லி நான் முடித்து விடுகிறேன். நாங்கள் நட்வார் என்று சொல்லக்கூடிய ஒரு இன மக்கள் மத்தியில் நாங்கள் ஆண்டவரோட பணியை செய்கிறோம். இவங்க யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு நான் சொன்னாலே உங்களுக்கு ரொம்ப அது ரொம்ப கூச்சமாக அந்த காரியம் இருக்கக்கூடும். 15 தலைமுறையாக விபச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இனக்கூட்டம் அது இந்த நட்வார். 15 தலைமுறையாக அந்த மக்கள் மத்தியில் ஆண்டவருடைய கிருபையில் அங்கே ஊழியம் செய்வது என்பது சாதாரணம் கிடையாது. பல நாட்களுடைய கண்ணீர், பல நாட்களுடைய முழங்கால்கள், பலவிதமான போராட்டங்கள் உண்டு. அதெல்லாம் சொல்ல எனக்கு நேரம் கிடையாது. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால அவர்களுடைய 900 பிள்ளைகள், அப்பா யாருன்னு தெரியாத 900 பிள்ளைகள் எங்களுடைய பராமரிப்பில் உண்டு. அதில் ஒரு மகன், அவன் அந்த இடத்துலேருந்து வந்து எங்களுடைய ஐடிஐயில் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு எங்களுடைய வேதாகம கல்லூரியிலையும் அவன் படித்து விட்டு அவனுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைத்திருந்த போது எனக்கு அந்த வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால், 2019 நடந்த சம்பவத்தை சொல்கிறேன், கொரோனாவுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் சொல்கிறேன். அவன் வந்துட்டு அமரிட்டோலா அப்படிங்கிற அந்த கிராமத்தை சேர்ந்தவன். அது முழுக்க இப்படிப்பட்ட பாவ தொழில் செய்கிறவர்கள். 52 அப்படிப்பட்ட கிராமங்கள் 2 மாவட்டத்தில் மாத்திரம் இருக்கிறது. ரோத்தாஸ், அவுரங்காபாத்னு சொல்கிற 2 மாவட்டத்தில் 52 கிராமங்கள் உண்டு. ஆண்டோட கிருபையினால நாங்கள் 11 கிராமத்தில் தான் இன்றைக்கி அந்த பணியை செய்ய முடியுது. 900 பிள்ளைகளை மாத்திரம் தான் எங்களால் பராமரிக்க முடியுது. இன்னும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இன்னும் அந்த பிள்ளைங்க இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய வேதனையை கொடுக்குது. ஆனால் அதுக்கு மத்தியிலையும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த மகன் அவன் ஒரு காரியத்தை 2019 அவனுடைய கிராமத்தில் தானாகவே ஒரு சுவிசேஷ கூட்டத்தை கிறிஸ்மஸ் டிசம்பர் 25, 2019 அவன் ஆர்கனைஸ் பண்ணான். அப்போ நான் தான் சுவிசேஷன் சொல்கிறதுக்கு என்னை கூட்டிகிட்டு போனான். அவன் சொன்னான், என்னை அவன் சார்னு சொல்லுவான், அவனை டீச் பண்ணுறதுனால வந்து நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து இங்கே எங்கள் ஊருக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லணும் அப்படின்னா. நானும் ரொம்ப சந்தோஷமாக நான் போய் அங்கே ஆண்டவரை பற்றி சொல்லும் பொழுது நிறைய பேருக்குள்ள பாவ உணர்வடைந்து அவனுடைய அங்கிருந்த பெண்கள் ஒரு அழுகையோடு ஆண்டவருக்குள்ளே அவங்க வர்றதை அங்கே பார்க்க முடிஞ்சுது. ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் அங்கே செய்கிறத கண்ணுக்கு முன்னாடி பார்க்க முடிஞ்சுது. அப்போ நான் அந்த மகன்கிட்ட கேட்டேன், அந்த பையன்கிட்ட கேட்டேன், தம்பி இதை எப்படி இதை ஆர்கனைஸ் பண்ண, எப்படி நீ செய்த அப்படின்னு சொன்னால், அவன் எங்களுடைய வேதாகம கல்லூரியில் அவன் படிக்கும்போது அதோடு கூட சேர்ந்து எங்களுடைய ஒரு ஹோமில் அவன் வார்டனாகவும் அவனுக்கு பார்ட் டைம் ஒர்க் கொடுத்துருந்தோம். அந்த ஒரு அவன் கொஞ்சம் பாக்கெட் மணிக்கு அதை வச்சுக்கணும்னு சொல்லி அவன்கிட்ட சொன்ன காரியம் நான் சொல்கிறேன். 1 வருஷமாக நான் சம்பாதிச்சு அது எல்லாத்தையும் நான் சேர்த்து வச்சுட்டேன். நான் சேர்த்து வச்சது மாத்திரமல்ல, இது ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நான் யார்கிட்டையும் நான் கேட்க விரும்பலை. என் இடத்துல பெரிய பணம் கிடையாது. கீழே கிடக்கிற பழைய இந்த பாட்டில், தூக்கி போட்ட பொருட்கள் எல்லாத்தையும் அதெல்லாம் கூட நான் சேகரித்து கொண்டு போய் விற்று அந்த காசையும் கொண்டு வந்து அதெல்லாம் வச்சு தான் நான் என் ஊரில் இந்த கிறிஸ்மஸில் இந்த நற்செய்தி கூட்டத்தை நான் நடத்தினேன்னு சொன்னான். அப்போ நான் சொல்லும் போது எனக்கு என் கண்ணில் கலங்கிடுச்சு. அப்போ அவனுடைய கண்ணிலும் கண்ணீர் இருந்துச்சு. அவன் சொன்னான், சார், ஏன் இந்த பாவத்தில் இருக்கிற இந்த கிராமத்தில் இருந்து இந்த ஏசப்பா என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு மாற்றிட்டு இருக்கிறாரு. என் கிராமம் இன்னும் இப்படிப்பட்ட பாவத்தில் இருக்குது. இந்த கிராமத்திற்கு, இந்த என்னுடைய ஊருக்கு, ஏன் ஜனத்துக்கு நான் இந்த நற்செய்தியை கொண்டு போகலன்னா யார் கொண்டு போக முடியும்? அது என்னை பயங்கரமாக என்னை உடைச்சிருச்சு. எதுக்கு நான் சொல்கிறேன், எனக்கு பயங்கர சந்தோஷம். என்னென்னா 15 தலைமுறையாக பாவத்தில் இருந்த ஒரு சன்னதியில் இருந்து இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு மகன்களும் மகள்கள் மாத்திரம் இல்லை, எத்தனையோ சாட்சிகளால் சொல்ல முடியும். அவர்களுக்குள்ள ஒரு காரியம் வந்துருச்சு. எனக்கு வந்த இந்த ஏசப்பா, இன்னைக்கு என் வாழ்க்கையில் வந்த இந்த சுவிசேஷம் என் மக்களிடத்துல போய் அங்கே ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்யணும். என்னோட வாழ்க்கை ஆண்டவருக்கு தேவை, அவருடைய தேவையாக இந்த நற்செய்தியை மூலமாக போகணுங்கிறதுக்கு ஒரு சன்னதி இன்னைக்கு எழும்பி கொண்டு வருகிறது. அதற்கு நான் ஆண்டவரை நான் நன்றி செலுத்துவது மாத்திரமல்ல, இந்த சாட்சிகள் உங்களையும் என்னையும் சவாலாக நம்மளையும் தேவனுடைய பணிகளில் முழுமையாக நம்மை மாத்திரமல்ல நம்முடைய சன்னதிகளையும் ஈடுபடுத்த தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம இருக்கிற இடத்துல கண்களை மூடி நம்ம கேட்ட இந்த வசனத்திற்கு ஏற்றார் போல நம்ம அந்த 2 முக்கியமான ஜெபத்தை நம்ம செய்ய போகிறோம் ஆண்டோட சமூகத்தில். ஆண்டவரே, அப்பா, நீர் என்னை ஒரு திராட்சை செடியை போல நீர் பாதுகாத்து இதுவரைக்கும் வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, ஒரு அத்தி மரத்தை நட்டு அதை பாதுகாக்கிறது போல நீர் வேலி அடைத்து இதுவரைக்கும் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய பிள்ளைகளையும் பாதுகாத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அதற்கு நாங்கள் ஆண்டவரே நன்றி உள்ளவர்களாக, ஆண்டவரே, எங்களுடைய தனிப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையில உமக்கு ஏற்ற அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் உம்மை போல எங்களுடைய வாழ்க்கையை நீர் மாற்றவும். அது மாத்திரம் இல்லை சுவாமி,
ஆண்டவரே இன்றைக்கும் ஆண்டவர் உம்முடைய தேவையாக எங்களுடைய வாழ்க்கை ஒரு கனி உள்ளதாக இந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு நாங்கள் கொண்டு போகிறதில்ல ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் குடும்பமாக சபையாக ஆண்டவரே உம்முடைய நற்செய்தி பணிய ஆண்டவரே உம்முடைய மிஷனரி ஊழியங்களை நாங்கள் ஆண்டவரே அதை நாங்கள் முதன்மைப்படுத்த எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே எங்களோடு கூட நீர் பேசுகிறவர் மாத்திரமல்ல ஆண்டவரே, அது எங்கள் மூலமாக நீர் செய்ய வல்லவர் என்பதை அறிந்து எங்களை முழுவதுமாக இந்த காலை நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீ சபையாரை நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து இந்த வசனங்களுடைய ஆசீர்வாதம் வாழ்க்கையில ஆண்டவரை தென்படத்தக்கதாக நீர் கிருபை பாராட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய காணிக்கையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வண்ணமாக நம் யாவரும் எழுந்து கீதலும் கீர்த்தனைகளும் 463 கிறிஸ்தவ கீர்த்தனை 183 பாடுவோம். Hallelujah.
நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருடைய பாதப்படிகளை அர்ப்பணிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் தகப்பனே, நீர் தந்த நன்மைகளிலே ஒரு சிறு பகுதி கொண்டு வந்திருக்கிறோம். உம்முடைய கரத்திலே எங்களையே அர்ப்பணிக்க வண்ணமாய் படைத்திருக்கிற காணிக்கைகளையும் எங்களையும் விசேஷமாய் ஸ்தோத்திர காணிக்கைகளையும் பொருள் காணிக்கைகளையும் படைத்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவரீர் அங்கீகரித்து ஆசீர்வதித்திருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆலய உபயோகத்திற்கு என்று சொல்லி படைக்கப்பட்டிருக்கிற மைக்ரோஃபோனுக்காக நாம் ஜெபிப்போம். அதை படைத்த குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் இதை பிரதிஷ்டை செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, ஆலய உபயோகத்திற்கு என்று சொல்லி அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிற இந்த சிறந்த மைக்ரோஃபோனை உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம். இதை படைத்திருக்கிற அன்பு சகோதரன் ஹேமந்த் குமாருக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளை உம்மை நேசித்து உம்முடைய ஆலயத்தை நேசித்து படைத்திருக்கிற இந்த காணிக்கைகளை தயவாய் ஏற்று அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, என்ன பொறுத்துணையோடு உம்முடைய பிள்ளைகள் படைத்திருக்கிறார்களோ தேவரீர் அந்த பொறுத்துணைகளை அங்கீகரித்து ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, குடும்பம் முழுவதிலும் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் நிறைந்திருக்கட்டும். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து கொடுங்க. இந்த மைக்ரோஃபோன் உம்முடைய கரத்திலே தருகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிதா குமார பரிசுத்தாவிய நாமத்தினாலே இதை ஆசீர்வதித்து பிரதிஷ்டை செய்கிறோம். ஆமேன். ஜெபம் பண்ண கடவோம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நர்வியான பரிசுத்த நாளின் கால வேளைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இம்மட்டும் நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிற ஜீவனுக்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. விசேஷமாக இந்த திருநெல்வேலியிலே எங்கள் மத்தியிலே நீங்கள் கொண்டு வந்த எல்லா மிஷனரிகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அது நிமித்தமாக இன்றைக்கு நாங்கள் வளர்ந்திருக்கிறோம், செழித்திருக்கிறோம். ஆண்டவரே, உலகின் பல பகுதிகளிலே எங்களுடைய பிள்ளைகள் நட்சத்திரங்களைப் போல சுடர் ஒளி விட்டு பிரகாசிக்கின்றவர்களாய் தேவரீர் எழுப்பி தந்திருக்கிறீங்க, நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நாங்கள் கனி கொடுக்கும்படியாய் எங்களை நீர் அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது போல தகப்பனே, நீர் எங்களிடத்திலே கனியை தேடி வருகின்றவர். ஆண்டவரே, நாங்கள் உமக்கென்று கனி கொடுக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் கனி கொடுக்கின்றவர்களாக மாற்றிட வேண்டும் என்று கெஞ்சுகின்றோம். தனக்குத்தானே கனி கொடாதபடிக்கு தகப்பனே, நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் காணப்பட எங்களுக்கு கிருபை புரிந்திருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் என்னுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொன்ன வேத வசனத்தின்படி ஆண்டவரே, தாவீது உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி ஒருவேளை துன்ப வேளையிலும் இன்னல் வேளையிலும் சொல்லுகிறார் ஐயா. அவ்விதமாய் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் கடந்து செல்லுகின்ற பாதையிலே எங்களை ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாய் அமையும்படி எங்களை நீர் எடுத்து பயன்படுத்திட வேண்டும் என்று கெஞ்சுகின்ற ராஜா. ஆண்டவரே, அப்படி வார்த்தைகளின் மூலமாய் எங்களோடு கூட இடைப்பட்டு இருக்கிறீங்க, அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாற்றிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நன்மை செய்கிறவர்களுக்கு திராணி இருக்கும்போது
அதை செய்யாமல் இருந்தால் அது பாவம் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறீங்க. அவ்விதமாய் நாங்கள் பிறருக்கு நன்மை செய்கின்றவர்களாக, அநேகரை உம்மண்டை திருப்புகின்றவர்களாக, உம்முடைய பரலோக ராஜ்யத்தை கட்டி எழுப்பத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்திட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த ஆராதனையிலே பங்கு கொண்டிருக்கிற அனைவருக்காக மிக்க நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவரே தாமே பலப்படுத்தி உன்னதத்தின் மகிமையினால் நிரப்பிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப தம்பிமார் தங்கைமாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னுமாக பலவிதமான பணி செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வெளியிடங்களில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். முதியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே, சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற வேளையிலே குழந்தை பாக்கியங்களை கட்டளையிடுவீராக. திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையிலே துணைகளை கட்டளையிட்டருள வேண்டும் என்று கெஞ்சுகின்றோம். தகப்பனே, வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், மேல் படிப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், இன்னுமாக பலவிதமான நன்மைகளுக்காக காத்திருக்கிறவர்கள், தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவிக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலையும் சமாதானத்தையும் கட்டளையிட்டருள வேண்டும் என்று கெஞ்சுகின்ற ராஜா. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவருக்கும் போதுமானதாக இருக்கட்டும். கவலையோடு பாரத்தோடு துன்பத்தோடு வந்திருக்கிறவர்கள் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, உண்மையே உறுதியாய் பற்றிக்கொள்ள நீர் உதவி செய்தல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உண்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதியுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் வீரவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்ற வேத வாக்கியத்தின்படி பூரண சமாதானம் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் நிரப்பிட வேண்டும் என்று கெஞ்சுகின்ற ராஜா. தகப்பனே, இந்த ஆலய ஆராதனையிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் உம்முடைய இரக்கங்களை பெற்றுக்கொள்ளட்டும், உம்முடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளட்டும், உம்முடைய அதிசயங்களை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, வந்த ஒருவரும் வீணாய் திரும்பாதபடிக்கு தேவரீர் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரத்தால் தொட்டு உம்முடைய நன்மைகளினால் நிரப்பி தேவைகளை சந்தித்து ஆசீர்வதித்து அனுப்பிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உடைய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம், உடைய பிரதமருக்காக ஜெபிக்கிறோம், எங்களுடைய முதல்வருக்காக ஜெபிக்கிறோம், எல்லா மாகாணங்களுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாய் மிஷனரி ஊழியங்களை செய்கிற எல்லா மிஷனரி ஸ்தாபனங்களுக்காக, மிஷனரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்திய தேசம் உம்மை கண்டுகொள்ளும்படி தேவரீர் திறந்த வாசலை இன்னும் கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, ஆங்காங்கே பல செய்திகளை நாங்கள் கேட்கிறோம். மிஷனரிகள் உதைக்கப்படுகிறதையும் ஆலயங்கள் உடைக்கப்படுகிறதையும், அப்படிப்பட்ட இடங்களுக்கு தேவரீர் தயவாய் இறங்கியிட வேண்டும் என்று கெஞ்சுகின்ற ராஜா. எங்களுடைய இந்திய தேசம் எப்படியாவது உண்மை அறிகிற அறிவுக்குள்ளாக கடந்து வர தேவரீர் கிருபை பாராட்டியிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருமண்டலத்திற்காக ஜெபிக்கிறோம், மகாகன பேராயருக்காக ஜெபிக்கிறோம், எல்லா குருக்களுக்காக சபை ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம், என்னுடைய துணைந்து திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம், எல்லா பேராயர்களுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. தகப்பனே, எல்லா திருச்சபையின் பிள்ளைகளும் உம்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த, உம்முடைய பரவ ராஜ்யத்தை மாத்திரம் நாங்கள் கட்டி எழுப்ப, ஆண்டவரே, உமக்கு உகந்த சாட்சிகளாய் காணப்பட, உண்மையிலே நிலைத்திருக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்திட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களை நோக்கி பார்க்காமல் உண்மையே நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை பாராட்டியிட வேண்டும் என்று கெஞ்சுகின்ற ராஜா. ஆண்டவரே, ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பலவிதமான இன்னல்களோடு கூட வியாதிகளோடு கூட இருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. தகப்பனே, உம்முடைய கிருபையின் கரம் ஒவ்வொருவர் மீதும் தங்கி இருக்கட்டும். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சூரில் எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே, எல்லா குடும்பங்களிலும் உம்முடைய சந்தோஷமும் சமாதானமும் நிரம்பி இருக்கும்படியாய் உம்மை அதிகமாய் பற்றி கொள்ளத்தக்கதாக தேவரீர் கிருபை செய்து வழி நடத்தி ஆசீர்வதித்திட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்பு உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை மேல் பிரகாசிக்க வேண்டிய உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சந்தோஷம் சமாதானம் நீடிய வாழ்வு கட்டளையிட கடவர். பின்போனி கீதமாக நாம் யாவரும் எழுந்து கீதளும் கீர்த்தனைகளும் 477
பாமாலை 305 பாடுவோம். தீயோர் சொல்வதை கேளாமல் பாவத்துக்கு விலகி. கீதொழும் கீர்த்தனைகளும் 477 பாமாலை 305. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே செல்ல கடவோம்.